ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலன் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஹெல்த்தியான பச்சை பயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சை பயிர் நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதை வேக வச்சுக்கிடலாம். இப்போ அந்த சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் கடவுந்த பருப்பு சேர்த்து அழைச்சிடலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். அது கூடவே ஒரு நெல்லிக்காய், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருந்த பச்சை பயிர்லேருந்து ஒரு 1/2 கப் அளவு நம்ம இதில் சேர்த்துடலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். அது கூடவே இப்போ சாதம் சேர்த்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்து கிளறும் போது நம்ம நெய் சேர்க்கறதுனால சாதமும் உதிரி உதிரியாக இருக்கும். அதை விட சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். புதினா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.